அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம 12th எக்கனாமிக்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய நிதிக்குழுவோட வரலாறு பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, நிதிக்குழுவோட தலைவர் கொடுத்துருப்பாங்க. சரியாங்க. ஸோ மொத்தம் 15 நிதிக்குழு தலைவர்கள் இருக்காங்க. இதிலேருந்து கண்டிப்பாக நமக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பொறுத்துக வடிவில் நமக்கு வினா வைக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க. சரியாங்க. ஒரு சிம்பிளாக மொதல் 10 பேருக்கு நான் ஷார்ட்கட்டாக சொல்லிடுறேன். கடைசி 5 பேர் வந்து ரொம்ப சிம்பிள் தான். நம்ம ஈஸியாகவே நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சரியாங்க. ஸோ பாருங்கள், யோகி பாபுவும் சந்தானமும் சந்தாவுக்கு பணம் எடுப்போம்லங்க, அதை ஞாபகம் வச்சுக்கிறோங்க. சந்தாவுக்கு கரெக்டாக கட்டிடுறாங்க. ஸோ கரெக்டாக கட்டினோம்னா என்ன ஆகுங்க, அவங்கள மன்னருன்னு சொல்லி தியாகி ஆக்கிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, யோகி பாபுவும் சந்தானமும் சந்தா கட்டினதுனால ராஜாவாயிட்டாங்க. சரிங்களா. ராஜாவாகி என்ன ஆகிட்டாங்க, தியாகி ஆகிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறணும். ஏன்னா கரெக்டாக சந்தா கட்டுறதுனால தியாகி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது பாருங்கள், அடுத்த 5 பேருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரமானந்தா ரெட்டி. சரியாங்க. ஸோ பிரமானந்தா அவர் ஃப்ரூட் சாலட்டு சொல்லுவோம்லங்க, அந்த சாலட்டை ஃப்ரூட் சாலட்டில் அந்த சாலட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பிரமானந்தா ரெட்டி வந்து ஃப்ரூட் சாலட் வாங்கிட்டு ஜவானுக்கு சால்வையை போட்டு பந்தாடிட்டாப்புல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறணும். சரியாங்க. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. பிரமானந்தா ரெட்டி ஃப்ரூட் சாலட் வாங்கி ஜவானுக்கு சால்வையை போட்டு பந்தாடிட்டாப்புல. ஸோ இது கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 10வது பந்து. ஸோ 10 பந்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. ஸோ இந்த 10 பேரை எளிமையாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே 11 வந்து குஸ்ரு வருவார், 12வது வந்து ரங்கராஜன். ஸோ ரங்கராஜனை பொறுத்த வரைக்கும் 12th அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறணும். அடுத்து 13ல் விஜய். சரிங்களா. அந்த விஜய்னா 3 எழுத்து, அப்போ 13ன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். 14 வந்து ஒய்வி ரெட்டி. 15 வந்து என்கே சிங்கு. ஸோ சிங்கம் படத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாஞ்சு சூரிய அடிப்பாருங்க. ஸோ 15னா பாஞ்சு வந்து சிங்கம் அடிப்பார். அப்போ என்கே சிங்கு வந்து 15 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரியாங்க. ஸோ திரும்ப சொல்கிறேங்க, யோகி பாபுவும் சந்தானமும் சந்தா கட்டி ராஜா மாதிரி தியாகி ஆகிட்டாங்க. அடுத்து பிரமானந்தா ரெட்டி ஃப்ரூட் சாலட்டை வாங்கி ஜவானுக்கு சால்வையை போட்டு பந்தாடிட்டாப்புல. அடுத்தது குஸ்ரோ ஞாபகம் வச்சுக்கோங்க, குஸ்ரோ. அடுத்து 12வது வந்து ரங்கராஜனை ஞாபகம் வச்சுக்கிறணும். அடுத்து 13 வந்து விஜய். 14 வந்து ஒய்வி ரெட்டி வருவார். 15 வந்து என்கே சிங் வருவார். ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிளாக ஷார்ட்கட்டாக சொல்லியிருக்கேன், அழகாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறலாம். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நிறையா வினாத்தாளில் கேட்கப்பட்ட ஒரு வினாங்க, மிக முக்கியமானது, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.